அனைத்து முன்னாள் படை வீரர்கள், இந்நாள் படை வீரர்கள் பொதுவாக யூனிக் எக்ஸ்போர்ட்டில் வாடிக்கையாளர்கள் ஏற்கனவே நான் பல முறை இந்த யூனிக் எக்ஸ்போர்ட்டோட கேஸ் விஷயமா பேசியிருக்கேன். அதுல முக்கியமா அந்த சிடி கம்ப்ளீட் ஆகணும், அது வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சிடி கம்ப்ளீட் ஆகி வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் அதோட மெயின்டெனன்ஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லி ஒரு 3 நாள் ஆச்சு. இன்னைக்கு மெயின்டெனன்ஸ் ஒர்க் முடிஞ்சு மிகப்பெரிய மாற்றங்கள். டிராப்ட் இப்படித்தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் ஃபார்மேட் இருக்கணும் அப்படின்னு உள்ள ஃபைனல் டிராப்ட் இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்சாச்சு. அது பிரகாரம் நாளைய இருந்து ஃபைனல் டிராப்ட், அதாவது எத்தனை இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களோ, அந்த விக்டிம்ஸ் இருக்காங்களோ, அவங்களோட ஃபைனல் டிராப்ட் எப்போ நீங்க எனக்கு கொரியர் அனுப்ப ஸ்டார்ட் பண்ணீங்களோ அன்னையில இருந்துள்ள சீனியாரிட்டி பேஸ், பணம் கொடுத்தவங்க கொடுக்காதவங்க சீனியாரிட்டி பேஸ் 1 2 3 அப்படின்னு உள்ள நாளையில இருந்து நாங்க ஃபார்மேட் ஃபில்அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அது சார்ந்து எகெயின் நாளை இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், அதாவது யூனிக் எக்ஸ்போர்ட்டோட இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கூட எகெயின் ஒரு மீட்டிங் இருக்கு நாளைக்கு. அதுவும் முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய எல்லாருடையும் அப்ளிகேஷன் ஒரு சீக்வன்ஸா கண்டினியூவா ஆட் பண்ண ஸ்டார்ட் ஆயிரும். அதனால யாருமே கவலைப்பட வேண்டியது இல்லை. நீங்க நான் ஒரு 2 நாளைக்கு முன்னால ஆதார் கார்டு அண்ட் போட்டோ சொல்லியிருந்தேன். எல்லாருமே என் பர்சனல் அனுப்புறீங்க, அது என்னால பார்க்க முடியாது. மீண்டும் ஒரு முறை சொல்றேன், நாளையில இருந்து எப்போ அப்லோடு பண்ணுதோ அதுக்கு கேஸ் ரெஜிஸ்டர்டு அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் ஆகும். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இப்போ நாளைக்கு நாங்க 5 பேர் தான் ரெஜிஸ்டர் பண்ணோம்னா அந்த 5 பேர் மட்டும்தான் இருக்கும். பக்கத்துல இருக்கிறவங்க போட்டோ ஆதார் கார்டு கொடுத்துட்டு போவாங்க, தூரத்துல இருக்கிறவங்களா இருந்தா வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்க. அதனால இப்பவே எனக்கு அனுப்ப வேண்டியது இல்லை. நாளானைக்கு ஒரு 10 பெட்டிஷன் கொடுக்கறது, ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்னா அந்த 10 பெட்டிஷன்ல யாரு பக்கத்துல இருக்காங்க கொடுப்பாங்க, தூரத்துல இருக்கிறவங்க வாட்ஸ்அப்ல அனுப்பாங்க. அதனால எந்த பர்சனல் வாட்ஸ்அப்ல இப்ப அனுப்ப வேண்டிய தேவையில்லை. இப்போ ஒண்ணு. ரெண்டாவது, யாருமே வரி பண்ண வேண்டாம். அதாவது ஒரு கேஸ் அப்படின்னா அதுக்குண்டான காலக்கெடு இருக்கும். கண்டிப்பா அந்த ஒரு கிரேஸ் டைம் எடுக்கும். அது 6 மாசமா 3 மாசமா 1 வருஷமா அது சொல்ல முடியாது. எக்கச்சக்கமான கேஸ். இப்போ 2-3 நாளைக்கு மீட்டிங், இன்னைக்கு மீட்டிங் முடிச்சு வந்தோம், நேத்து மீட்டிங் முடிச்சு வந்தோம், முந்தா நாள் மீட்டிங் முடிச்சு வந்தோம், நாளைக்கு மீட்டிங். எனிஹாவ் அந்த சிடி பிரகாரம் உள்ள ஃபைனல் டிராப்ட் கிடைச்சாச்சு. அது பிரகாரம் இங்க டிராப்டிங் ஸ்டார்ட் ஆயிரும், எல்லாருக்குமே ரெஜிஸ்டர் ஆகும். இப்போதைக்கு அவ்வளவுதான் இந்த வீடியோ. தேங்க்யூ வெரி மச். வந்தே மாதரம்.